Hello guys, this is Nafiwise. Welcome back to another video. 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸே ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். நாஸ்டாலஜிக் சீரீஸ். I can't recall. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்ததோ கேட்டதோ எதுவாக வேணா இருக்கலாம். அது பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா அது இந்த சீரீஸ்ல உள்ள பிளேலிஸ்ட்ல அடங்கும். அண்ட் திஸ் வீடியோஸ் அபவுட் பவர் ரேஞ்சர்ஸ். ஹூ டசன்ட் லைக் பவர் ரேஞ்சர்ஸ்? உனக்கு பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்காதா? வெளியே கிளம்பு. உனக்கும் பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்காதா? வெளியே கிளம்பு. பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்கும் மட்டும் சொல்ல போனா டோட்டலா 30 பவர் ரேஞ்சர்ஸ் மேல இருக்கான். அவ்வளோலாம் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 10 மாட்டேன். இவரை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? வேற யாரும் ஞாபகம் இல்ல. இவர் ஞாபகம் இருக்காரு. ஒயிட் ரேஞ்சர் ரெட் பிளாக் ஒயிட் தான் ஞாபகம் இருக்கு. டைனோ தண்டர் சூப்பரா இருக்கும். அவங்க மார்ஃப் எப்படி ஆவாங்க? மார்ஃபிங் மீன்ஸ் அவங்களுக்கு தெரியலன்னா மாறுவாங்கல்ல, ஹியூமன்ல இருந்து பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்டியூமுக்கு மாறுவாங்கல்ல, தட் இஸ் கால்ட் மார்ஃபிங். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த டைலாக் பவர் அப்பா பின்னாடி இது இருக்கும். Oh my god, பைக்ல இருக்கா? இது வந்து இப்ப விக்குதுன்னு எனக்கு தெரியல. அது வாட்ச் மாதிரியே இருக்கும். அதுக்கு செம்ம கிரேஸ். எங்க பாத்துற மாட்டோமோ, பார்த்தா வீட்டுல வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். வாங்கி தர மாட்டாங்க, பட் ஸ்டில் எவனா ஒருத்தன் வச்சிருப்பான். டே ப்ளீஸ்ரா எனக்கு காட்டுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் 1-2 வாட்டி தான் பாத்திருக்கேன் நேர்ல. அதுவும் எவனா வச்சிருப்பான். எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல எப்பெல்லாம் இருக்கிறதே பெருசு. இந்த மாதிரி மாஃபிங் அழகா அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள அப்படியே ஃபேசினேட் பண்ணிட்டு டைனோ தண்டர் லூஸ் மாதிரி சுத்திட்டு இருப்போம். So tier list or name list பார்க்கலாம். Goated, awesome, good, okay, and skip it. Dino Thunder Goated. Oh my god. Mystic Force. Parra மிஸ்டிக் போஸ் வந்து ஒன் ஆஃப் த யூனிக் மார்பிங் இருக்கும். யூ கேன் see அப்படியே மேகலாம் வந்து அவங்க எது பெருசா டெக்னாலஜி யோசிக்கல. ஃபிளிப் போன் இருக்கும்ல, ஃபிளிப் போனை வச்சு அப்படியே டைனோ தண்டர்ல மிஸ்டிக் போஸ்ல யூஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்டிக் போஸும் ஒன் ஆஃப் த டாப். மிஸ்டிக் சூப்பரா இருக்கும். தட்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு கோட்டட். பேர் ஞாபகம் இருக்கு, பட் மிச்சம் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஓகே ஆர்பிஎம்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ரோட் பேட்ரோல் கன்ஃபார்ம் தெரியல. பட் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் பேசிக்கா எதை வச்சுன்னா ஆட்டோமேஷன், காரு, பைக் அது மாதிரி வச்சுதான் பவர் ரேஞ்சர்ஸ். இவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஃபியூல் எல்லாம் காலி ஆயிரும். இவங்களால கொஞ்ச நாளுக்கு மேல சண்டை போட முடியாது. ஃபியூல் காலி ஆயிரம் எல்லாம் சீன் வரும்னு நினைக்கிறேன். ஆசம்னு சொல்ல முடியாது. ஓகே சாமுராய் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல அந்த மார்பிங் அழகா இருக்கும். சைனீஸ் லெட்டர்ல அப்படியே எழுதுவாங்க. சைனீஸ் ஜாப்பனீஸ். இவர் எழுதிட்டே இருப்பான். அவன் வெளில வந்து பாத்துட்டு இருப்பான். நீங்க என்ன ராசா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவே அப்படி ஹெட்ல வந்து ஹெல்மெட்டா மாறும். சூப்பரா இருக்கும். சொல்ல நைஸ்ல சாமுராய் ரியலி லவ் இட். பட் கோட்டல்ல போட முடியாது என்னால. ஆசம்ல வேணா போடலாம். ஆசம் ஆனா குட்ல போடுறேன். எனக்கு இந்த இன்ட்ரோ மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதனால இது வாங்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். Training hard to be the best. That
இவர்தான் பர்பிள் பவர் ரேஞ்சர். இந்த மாதிரிலாம் ஐயோ நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல. இவங்க அப்படி ஆக்ஷன் எல்லாம் பண்றாங்க. ஐயோ இந்த பர்சன்ஸோட மார்க்கிங் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். பட் இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஜஸ்ட் கண்ணாடி போட்டு இப்படி கை வச்சு டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் நல்லா இருக்கும். ஒரு ட்ரெயினர் இருப்பாரு, அவர் வந்து இந்த 3 பேரை ட்ரெயின் பண்ணுவாரு. அவங்க ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த மாதிரி மாறுவாங்க. Guys, இன்னும் சொல்ல மறந்துட்டோம். Oh my god, இப்ப ஞாபகம் வருது. ஒரே ஒரு ட்ரெயினர் தான் ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல அந்த 3 பேருக்கும் மேல ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க. அவங்க இன்னும் பெரிய பவர் ரேஞ்சர்ஸா மாறுவாங்க. A grown up man watching Power Rangers. நீங்க எல்லா பவர் ரேஞ்சர்ஸும் நினைச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். அவனா ஒருத்தன் கமுக்கமா இருப்பான், அப்படியே அமைதியா இருப்பான். பார்த்தா அவன் தான் ஒயிட் ரேஞ்சரா இருப்பான். என்ன தம்பி என்னாச்சு? So basic concept of the Power Rangers கமுக்கமா எவனா ஒருத்தன் அமைதியா இருப்பான். பார்த்தா அவன் தான் ஸ்பெஷல் ரேஞ்சர். So note it guys. Goated Power Rangers வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, பேர் வச்சு ஞாபகம். அவங்க போட்டிருக்க ஹெல்மெட் வச்சு, ஒரு ஹெல்மெட் இப்படி கீழே ஏரோ இருக்கும், இன்னொன்னு வந்து இப்படி வரைஞ்சிருக்கும், இன்னொன்னு பிளஸ் இருக்கும், இன்னொன்னு வந்து இப்படி இருக்கும். சூப்பர். Oh my god, இது என்ன? Accelerate. Guys, இது செம பவர் ரேஞ்சர்ஸ் guys. எனக்கு இதெல்லாம் ஒண்ணு பார்க்கும் போது தான் எனக்கு ஞாபகமே வருது. வருது ஞாபகம் வருது. கோர் மெமரி இஸ் ரீஓப்பனிங். ஆபரேஷன் ஓவர்ரைட் இஸ் awesome dude. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சுத்தமா ஞாபகமே இல்லை. ஆனா எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. நான் வந்து எடுத்தா எல்லாமே எடுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். So I'm just taking random morphing scenes and some பிடிச்ச இன்ட்ரோஸ். அதை வச்சு பேஸ் பண்ணி எனக்கு அதை பிடிச்சதை வச்சு நான் ரேட்டிங் பண்றேன். யாருக்கு இந்த இன்ட்ரோ பிடிக்காது? யாருக்கு முதல்ல இந்த பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்காது? The best ever intro. Go. இப்ப என்னங்க பாட்டு கோட்னு இதுல தாங்க கோ இதுதாங்க மோஜி சம்பந்தமே இல்லையா அப்படின்னு அவங்க தோணும். இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? முக்கியமான ஹிடன் ஃபேக்ட், இது எத்தனை தெரியும் தெரியல. இந்த பாட்டு பாடினவர் வேற யாரும் இல்ல, A.R. ரஹ்மான். டாப் டயர் பவர் ரேஞ்சர்ஸ்னா இதாங்க. எஸ்பிடி பிடிக்காதுன்னு நீ சொல்லு. எஸ்பிடி பிடிக்காத நீ சொல்லுவியா? ஆனஸ்டா தான் கேட்கிறேன். எஸ்பிடி அவனுக்கு பிடிக்காம இருக்கும். எல்லாமே இருக்கு. திடீர்னு வீடே வந்து மெகாசடா மாதிரி போகும். திடீர்னு கார் வந்து நாயா மாறும், நாய் காரா மாறும். இதெல்லாம் மாறுமான்னு தெரியல. பட் ஒரு நாய் இருக்கும், ஒரு கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் எஸ்பிடி பவர் ரேஞ்சர்ஸ். இப்ப வரைக்கும் வந்து யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பவர் ரேஞ்சர்ஸோட ஹெட், அதாவது ஒரு நாய் எப்படி அவ்வளவு பெரிய மூக்க வச்சுட்டு, அதாவது என் மூக்கோட அதுக்கு பெருசு, அவ்வளவு பெரிய மூக்க வச்சுட்டு இந்த ஹெல்மெட்டை போட முடியுதுன்னு இது வரைக்கும் யாருமே சால்வ் பண்ணல. ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. எஸ்பிடி என்ன, எஸ்பிடி கோட்டட் தான். நீ ஹெட் பண்ணிடுவியா? நீ ஹெட் பண்ணிடுவியா? எஸ்பிடி பண்ணிடுவியா? ஒரு ஹானரபிள் மென்ஷன் மாதிரி இதை சொல்லிக்கலாம். பிகாஸ் இது வந்து பவர் ரேஞ்சர்ஸ் லிஸ்ட்லயே வராது. இப்ப நான் பார்க்க போறது ஜாப்பனீஸ் பவர் ரேஞ்சர்ஸ். நிறைய பேர் இது பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இப்பயே சூப்பரா எடுத்திருப்பாங்க. மேல போயிட்டு அப்படியே சுத்தி கொண்டு டபக்கடி கீழே. ஓ
என்ன கைஸ் ருக்காண்டோ, உங்களுக்கு ருக்காண்டோ பாத்துக்க மாட்டீங்க. ருக்காண்டோலாம் பீக் கைஸ், ருக்காண்டோ இஸ் பீக். நான் எல்லா பவரேஜஸ்க்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நிக்லியா எதிரே போடுவான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மீன்ஸ் எங்க பாட்டி இருந்தாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. நாடகம் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல உடனே ரிமோட்டை வாங்கி அந்த சேனல் பவர் சேனலுக்கு மாத்தி பார்த்துட்டு இருப்பேன். அது மாத்திரம் எங்க பாட்டி கத்துவாங்க, ஏய் தாத்தா ஒன்னு ஆட்லாம் ஒன்னெல்லாம் கட் பண்றோம், ரொம்ப நேரம் போட மாட்டான்ட்டு. சரின்ட்டு திருப்பி சன் டிவி வைப்பேன், ஆட் தான் ஓடிட்டு இருக்கும். ருக்காண்டோவும் எனக்கு கோட்டட் தான்ப்பா. ருக்காண்டோ கோட்டட். டைனோ சார்ஜர் இதுதான் நான் கடைசியா பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்த ஒரு ஷோ. இது வேஸ்ட், எனக்கு தெரிஞ்சு இது ஸ்கிப்ட்லயே போட்டுடலாம். ஒரு கார்டு மாதிரி இருக்கும். மெகா போர்ஸ் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. பட் இதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும் தெரியல, இப்போ சூப்பர் மெகா போர்ஸ்னு ஒன்று இருக்கும். தேர் ஆர் சோ மெனி பவர்ஸ். அதுலதான் வந்து எல்லா பவர் ரேஞ்சர்ஸும் ஒரு சீன்ல வந்து வருவாங்க. எல்லா பவர் ரேஞ்சர்ஸும் அப்படியே மலை மேல அப்படியே வருவாங்க. ஒரு பெரிய அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி அப்பயே பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இந்த சூப்பர் மெகா போர்ஸ் தான். அண்ட் இதுல வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு. அதாவது வந்து நீங்க திடீர்னு நீங்க இந்த ரெட் ரேஞ்சரா இருக்கீங்க, நீங்க திடீர்னு இப்ப எஸ்பிடில உள்ள ரெட் ரேஞ்சரா மாறணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாதிரி ஏதோ கார்டோ இது பொம்மையோ போட்டா எஸ்பிடி ரெட் பவர் ரேஞ்சரா மாறிடும். அதாவது இந்த பவர் ரேஞ்சரா இருக்கும்போது நீங்க எந்த பவர் ரேஞ்சரா வேணா இருந்தாலும் உங்களால மாற முடியும். சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் நான் செதற விட்டுட்டு இதோட கொண்டீங்க. ஸோ மெகா போர்ஸ் காரணத்துக்காக மட்டும்தான் நான் அவனை ஆசம்ல தூக்கி போட போறேன், தவிர இப்ப ஒன்னுத்துக்கும் நீ லாய்க்கல. ஆசம்ல போட்டாச்சு கைஸ், அவ்வளவுதான் கைஸ். சினிமா, திஸ் இஸ் சினிமா. இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும் போது வந்து நிறைய பேர் ரெட் பவர் ரேஞ்சர்ஸா இருக்கதான் ஆசைப்படுவீங்க. பட் நான் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் ப்ளூ பவர் ரேஞ்சரா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி நீங்களும் சின்ன வயசுல உங்களுக்கு என்னென்ன பவர் ரேஞ்சரா நீங்க ஆகணும் அப்படின்ற உங்க கசின்ஸ் கூட எல்லாம் பேசி, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு நீங்க இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பவர் ரேஞ்சரை பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க மறக்காம. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி வெட்டியா ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டயர் லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களோட ஃபேவரட்டான பவர் ரேஞ்சர்ஸ்லாம் எல்லாம் அப்லோட் பண்ணி ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டு என்ன டேக் பண்ணுங்க. நான் மறக்காம ரீஸ்டோரி பண்ணுவேன். ஐ திங்க் திஸ் ரேட்டிங் இஸ் ஃபேர், a bit fair. யாரெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிரோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இது ஒரு ஆசமான வீடியோல பாக்குறேன் guys. So until see you, bye bye and good night.